தவேக தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை சனிக்கிழமை வைத்தால் என்ன, வெள்ளிக்கிழமை வைத்தால் நமக்கென்ன என காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவேக தலைவர் விஜய் ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக் கொண்டிருப்பதாகவும் வெளியே வரட்டும் பார்ப்போம் என்றார். எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கிள் இப்போ மக்கள் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, இப்போ மக்கள் கதறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு 1977 எமர்ஜென்சி குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னா தவேக தலைவர் விஜய் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்க 2 பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு. எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சியை. அதாவது ஒரு சிஎம் அங்கிள்னு கூப்பிட்டதே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, வெளியில் வரட்டும் பார்ப்போம். அவரு தான் சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு விஜய். அதுக்கு எனக்கு நல்லா சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்க பணியை நாங்கள் செய்வோம். இன்னைக்கு அதிமுக நிலவர சூழலை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் டிடிவி செங்கோட்டையனுக்கு கழக குரல் எழுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட இருந்து வந்தவர் நீங்க. எம்ஜிஆர் அதிமுகவை பார்த்துட்டு இப்ப இருக்கிற அதிமுகவை பார்த்துருப்ப என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், அவங்க கட்சி அவங்க கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட தயாரா இல்லை. ஏன்னா அவங்களே ஒரு சார்பை சொன்னா திமுகவோட வேலைன்னு சொன்னாங்க. அதனால இந்த கேள்வி இது மாதிரி அக்கப்போற எத்தனையோ பேர் சொல்லிக்கிறோம். அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போனோமே தவிர இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை.